இன்று இந்த தொடர் பாடல் ஒன்று பாடப்பட வேண்டும் அல்லது சொல்லப்பட வேண்டும். அந்த தொடர் பாடலையே இந்த மறையுரையாக வைத்து விளக்கம் கொடுக்கின்றேன். பாஸ்கா பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்துவரே. இந்த பாஸ்கா பலிதான் பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவும் புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமும். பழைய பாஸ்காவில் செம்மறி ஆடு அடிக்கப்பட்டது, இரத்தம் கதவு நிலைகளில் தெளிக்கப்பட்டது. அன்று எகிப்தில் இஸ்ராயல் மக்கள் காப்பாற்றப்பட்டது போல இஸ்ராயல் மக்கள் இன்றும் காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள் யூதர்களுடைய பழக்க வழக்கத்திலே. ஆகவே இந்த பாஸ்கா பலியை கொண்டாடுவது யூதர்களினுடைய பழக்கம். அதை நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் பாஸ்காவாக கொண்டாடுகிறோம். மாசில் இளமறி மந்தையினை மாண்பாய் மீட்டு கொணர்ந்தாரே, மாசரும் கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசுரு நம்மை இணைத்தாரே. மாசுல் இளமறி மந்தையினை, அந்த காலத்தில் கிறிஸ்துவை பின்பற்றிய மக்கள் வெகு சொற்பம். ஆகவே அவர்கள் பயப்படவில்லை. உயிர்த்த கிறிஸ்துவை கண்டதும் தான் அவர்களுக்கு தெம்பும் உற்சாகமும் ஏற்பட்டது. தைரியமாக அடக்குமுறைகளை எதிர்கொண்டார்கள். அரசனுக்கோ அல்லது பல வகையாக சமுதாயத்தினுடைய கட்டுமானங்களுக்கோ அவர்கள் பயந்து போகவில்லை. அந்த பிறவிக்குருடனுடைய ஓமையிலே பார்ப்போம். அவன் நல்லா ஆயிட்டான், அவனை விசாரிப்பாங்க. அவன் சொல்லுவான், அது இயேசு யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவர் எனக்கு பார்வை கொடுத்தார், அவ்வளவுதான். உடனே அவங்க பெற்றோரை கூப்பிட்டு விசாரிக்கணும். அவன் பிறவியிலே குருடனா இருந்தானா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். அவங்க பார்த்தாங்க, இந்த கும்பலில் நம்ம மாட்டிக்கிட்டு மீள முடியாது. அவனுக்கு வயசு வந்திருக்குது தெரியும், நல்லது கெட்டது தெரியும், அவனையே கேட்டுக்குங்க, எங்ககிட்ட கேட்க வேணாம் என்று அவர்களுக்கு பயந்து கொண்டு. பயம் இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? எங்க மகன் இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்தார், ஆகவே அவர் நல்லவர், கடவுள், அதனால என்ன கழுத்தை விட்டுடியா வெட்ட தைரியம் இருக்கணும் இல்லையா? தைரியம் இல்லை. இன்றைக்கு அதுதான் நம்ம கிட்ட. நம்ம என்ன செய்யறது, ஏது செய்யறது, இப்படி இருக்குதே உலகம், இப்படி இருக்குதே அராஜகம். இல்லை, தைரியமாக இரு. உறுதி பூசல் வாங்கியது அதற்காகத்தான், இயேசுவுக்காக தைரியமாக இருக்கும். அராஜகம் தைரியமாக இருக்கும்போது நல்லது ஏன் வணங்கி போக வேண்டும்? நல்லது இன்னும் தைரியமாக இருக்க வேண்டுமே. இந்த நல்லதெல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னு வச்சுங்க. இந்த நாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே வரும், ஒரு 4 நாய் சேர்ந்தாலும் வாழை சுட்டிக்கிட்டு ஓடி போயிடும். அதுதான் அனிமல் கிங்டம்லையும் அதுதான், ஹியூமன் கிங்டம்லையும் அதுதான். அது நல்லவைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, தீயவைகள் அதிகமாக இருந்தும் தீயவைகளை அதிகமாக்க விடாதே. நல்லவைகள் உண்டு, தீயவைகளை விட நல்லவைகள் அதிகமாக உண்டு. அவைகளை ஒன்று சேர்க்கப்படாததினால்தான் இந்த அகில உலக திருச்சபையிலே மாசுரு கிறிஸ்துவும் தந்தையுடன் நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் நம்மிடையே புரிந்த வியத்தகு போரினிலே உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடு ஆளுகின்றார். கிறிஸ்து இறந்து விட்டார், சிலுவையிலே கொலை செய்து விட்டார்கள். கதை முடிந்ததா? இல்லை. முற்றுப்புள்ளியா? இல்லை. கமா, முற்றுப்புள்ளி அல்ல, முடிவல்ல, தொடக்கம். அதுதான் திறந்த கல்லறை, திருச்சபையினுடைய கருவறை. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. மரியாதை காட்சியை கண்டார், தெய்வ தரிசனத்தை கண்டார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், உயிரோடு உள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பொரும் ஆட்சியையும் கண்டேனே, கண்டேன் என் கர்த்தரை என்று பரவசத்திலே ஆழ்ந்து போனவள் மரிய மதலேனாள். ஒரு பழைய பாட்டு உண்டு, புராட்டஸ்டன்ட் பாட்டு உண்டு, கண்டேன் என் கண்கோளிர கர்த்தரை நான் கண்டேன் என் கண்கோளிர. இந்த சீசன்ல அன்பொழி டிவியில் அடிக்கடி போடுவோம். ஆண்டவரை கண்டேன், என் கண்குளிர கண்டேன். எந்த ஆண்டவரை சிலுவையிலே இப்படி அறைந்து சித்திரவதைப்படுத்தினார்களோ அந்த ஆண்டவரை கண்குளிர கண்டேன். இதே வார்த்தையை தான்
அந்த அப்போஸ்தலர்கள்லாம் பயந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் வந்தால் எங்கே போர் சேவர்கள் தங்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயம். 12 அப்போஸ்தலர்களுக்கும் 11 பேர், யூதாஸ் தான் போய் நான்கு கொண்டானே, 11 பேரும் ஆண்கள் பயந்து கொண்டு மூடி அறையில். ஆனால் இந்த மரிய மதலினால் விடியற் காலையிலேயே அந்த ஆயத்த பொருட்களை எல்லாம், நறுமண தைலத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு இறந்த சடலத்துக்கு அந்த அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சையுடன் சென்றவளுக்கு தெய்வ தரிசனம் கிடைத்தது. அந்த கர்த்தரை மகிமையுடன் மாட்சியுடன் கண்டாள். ஆகவே இயேசு என்ன சொல்வார்? மரியே, போய் என் சகோதரர்களுக்கு போய் சொல், நான் உயிர்த்து விட்டேன் என்று சொல். வேகமாக ஓடி வருவாங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு இறைக்க வந்து கதவை தட்டுவார். படப்பட படப்படன்னு கதவை தட்டுவாங்க. இவங்களுக்கு பயம், போச்சுரா வந்துட்டாங்க போல இருக்கு, போர் சேவர்கள் வந்துட்டாங்க போல இருக்கு. பயந்து கொண்டு போய் திறப்பாங்க. ஓ, நம்பாள் தான், மரியாள் தான், வா உள்ளே வா. உள்ளே வந்தோடனே கண்ணை மூடி கண்ணை அப்படியே மேலே அந்த பரவசத்தில் ஆழ்ந்து கண்டேன் என் கர்த்தரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 அப்போஸ்தலரும் அப்படியே பார்த்துக்கிட்டு உதட்ட பிதுக்குவாங்க. போச்சு, நட்டு கழண்டு போச்சு. இந்த ஆண்டவரை பார்த்தால் அல்லவா, அவ்வளவு கஷ்டத்தோடு பார்த்தா, பாவம் மனம் பேதலிச்சு போச்சு போல இருக்குது அப்படின்னு கண்களாலேயே இந்த 12 அப்போஸ்தலர்களும் இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்பதை சாடை மாடையாக காட்டுவார்கள். அதை பார்க்கிறாள். அவளுக்கு கோபம். பேருக்கு தான் மீசையும் ஆணுன்னு சொல்லி பயந்துகிண்டு நீங்க இங்க ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் சிலுவை அடியிலே தைரியமாக நின்றோம். நாங்கள் இன்று காலையிலே நறுமணத்தினிடம் சென்றோம். அந்த கர்த்தரை என் கண்களால் கண்டேன். எந்த கர்த்தரை அத்தகைய பாடுகளின் வேதனையில் கண்டேனோ அதே கண்ணால் உயிர்த்த ஆண்டவரை பார்த்தேன். உங்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். வந்தேன்னு சொல்லிட்டேன். நம்பினா நமக்கு, நம்பாட்டி போங்க, பயந்தா குளிங்களா என்று சொல்லி படார்னு கதவை சாத்திட்டு போவாங்க. நாசரேத்து இயேசுவினுடைய அருமையான காட்சிகள். மரியே, வழியில் என்ன கண்டாய்? எமக்கு உரைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்துவிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் மாட்சியும் கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர்தம் தூய துயிலினையும் நேராய் கண்ணால் கண்டேன். போய் கல்லறைக்கு பார்க்குறேன். போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஐயையோ, ஒரு பெரிய கல் இருக்குமே, நம்ம பெண்களாச்சே, 4 ஆண்களும் சேர்ந்தாவே அந்த கல்லை தள்ளுறது கஷ்டமாச்சே, எப்படி கல்லை தள்ளிட்டு போய் ஆண்டவருடைய உடலை அபிஷேகம் செய்கிறது, நம்ம பெண்களாச்சே, ஹூ வில் ரோல் த ஸ்டோன் அவே அப்படின்னு ஒரு அருமையான ஆங்கில பாடல் இருக்குது. ஆக யார் நமக்காக இந்த கல்லை திறப்பார்கள் விடியற் காலையிலே என்று அந்த ஆதங்கத்துடன் சென்றவளுக்கு பார்க்கிறாள். ஆச்சரியம், அதிசயம், கல் பிறண்டு கிடக்கிறது. உள்ளே பார்க்கிறாள். காலியான கல்லறை, திறந்த கல்லறை, திருச்சபையின் கருவறை. சான்று பகர்ந்த தூதர் என்ன சொல்கிறார்கள்? இறந்தவரையா தேட வந்தீர்கள்? இல்லை, அவர் உயிர்த்து விட்டார். கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே, இதோ உமக்கு முன்னாலே செல்வர் கலிலேயாவிற்கே. மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாமறிவோம். வெற்றி கொள் வேந்தே, எம் மீது நீரே இரக்கம் கொள்வீரே. இதுதான் இந்த தொடர்பாடல். உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற, கட்டியம் கூறுகின்ற அருமையான வார்த்தைகள். இயேசுவினுடைய இந்த பாடுகளின் மரணத்தின் வழியாக உயிர்த்த அந்த வெற்றியை அவர் நமக்கு கொடுக்கிறார். பெரிய வெள்ளிக்கிழமை இல்லை என்றால் இந்த உயிர்ப்பின் ஞாயிறு இல்லை. இந்த வெள்ளிக்கிழமையையும் ஞாயிற்றுக்கிழமையும் உருவக வகையிலே வியாழக்கிழமை இந்த திருப்பலியாக, குருத்துவமாக, இன்னும் இந்த நற்கருணை வழியாக நமக்கு இதை விட்டு சென்றார். எப்பொழுதும் நான் உங்களோடு இருப்பேன், உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றலாக இருப்பேன், பிரசன்னத்தை கொடுத்து கொண்டிருப்பேன். இனி இந்த 40 நாட்களும் இந்த பாஸ்கு திரி அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், உயிர் துடிப்புடன் வாழுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அஞ்சி அஞ்சி வாழ்வது என்பது இல்லை.
அஞ்சுபவன் கோழை தினமும் செத்து கொண்டிருக்கிறான். அஞ்சா நெஞ்சம் படைத்தவன் அவன் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவைகளெல்லாம் நாம் பிற இலக்கியங்களிலிருந்து கேட்கின்ற வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு தருகின்ற வார்த்தை, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட உயிர்த்த ஆண்டவரிடம் இத்தகைய உயிர் துடிப்புள்ள விசுவாசத்தை கேட்போம், செபிப்போம். ஆமென்.